நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 எப்படி இருக்குன்னு பயங்கர கியூரியாசிட்டியோட நம்ம எல்லாருமே இருப்போம். ஸோ அது ரொம்ப அழகாக சொல்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். முதல்ல உங்களை பார்த்தோன்னா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அடுத்த வருஷம் கன்னி ராசி நல்லா இருக்கும்ல சார்? பொதுவாகவே டிவி நிகழ்ச்சி பார்க்குறோம் அப்படின்னா எல்லா டிவியுமே ரசித்து பார்ப்போம். ஆதித்யா டிவி ஒன்று தான் சிரித்து பார்க்குற டிவியாக இருந்துட்டு இருக்குது. அதனால் நம்ம ஆதித்யா டிவி நேயர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஸோ முதல் ராசி மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசி அதிபதி செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குருமங்கள யோகத்தோடு இந்த 2026 பிறக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கிறது. கடந்த காலங்களில் கனவு கண்ட ஒரு சில விஷயங்கள் நினைவாகிறது. தகுதிக்கு மேலே ஆசைப்படுறீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தகுதிக்கு மேலே இருக்கிற ஆசையெல்லாம் கூட பகுதியாக நிறைவேறக்கூடிய ஆண்டாக 2026 மேசராசிக்கு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக சந்ததிகள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியது. பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது ஓரளவு குறையக்கூடியது. வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கிறது. அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கனமான தன லாபம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் வருடம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 அமையுது. மேஷராசி பொதுவா நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அதுல ஒரு 3 நட்சத்திரம் இருக்குல்ல, அஸ்வினி, கிருத்திகை, பரணி. இதுல யார் டாப் பெஸ்ட்? அதாவது அசுபதியை பொறுத்தளவுக்கு 2026 அங்கலாப்பு இல்லாத ஆண்டா இருந்துகிட்டு இருக்கும். பரணியை பொறுத்தளவுக்கு பண வரவுகளில் சின்ன சின்ன தடை இருந்து ஆண்டினுடைய பிற்பகுதி, அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். கிருத்திகை முதல் பாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடு அதிகமாக வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நபரை இழக்க வேண்டியது, பிரிய வேண்டியது ஏற்படும். இந்த மாதிரி இருக்கும். சார் அடுத்து ரிஷபராசி பற்றி சொல்லுங்க. இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு ரிஷப ராசியில தான் உதயமாகுது. அதாவது ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில உதயமாகக்கூடிய இந்த 2026 மிகப்பெரிய நன்மைகளை ரிஷபராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அசுப பலனே இல்லாத மிகப்பெரிய சுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ரிஷபராசிக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த வருஷமாவது நமக்கு சுபகாரியம் நடக்கணும், இந்த வருஷமாவது வெளிநாடு போகணும், இந்த வருஷமாவது நம்ம சினிமா ஆசை நிறைவேறணும், இந்த வருஷமாவது சினிமாவில் பிரபல்யமாக இருக்கணும், இந்த வருஷமாவது ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கை இருக்கணும், நிதி அப்படிங்கிறத விட நிம்மதியான வாழ்க்கை அமையணுங்கிற பல்வேறு ஏக்கங்கள் இருக்கும். அந்த ஏக்கங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. நினைச்சு பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்கள் மலைச்சு போகக்கூடிய அளவுக்கு மரியாதையோடு மகத்துவமாக நடக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். ரிஷபராசி என்ன கோயிலுக்கு போகணும்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வருட ஆரம்பத்திலேயே மனோகாரகன் சந்திர பகவான் உச்சமா இருக்கிறதுனால சந்திர வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக நன்மையை கொடுக்கும். மொங்கான்னு உழைக்கிறோம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் தந்திரமான சூட்சுமமான முயற்சி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லது அதற்கு மேலான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2026 ரிஷபராசிக்கு அமையும். குறிப்பாக பெண்களுக்கு, ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய பெருமைகள் கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய, அடுத்தவங்க தயவு இல்லாமலேயே தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அமைப்புகளை சந்திக்கக்கூடிய, கடன் அப்படிங்கிற விஷயத்தில் கௌரவம் பாதிக்காம அப்படிங்கிறத விட கடன் அப்படிங்கிற சொல்லுக்கு இடமில்லாத ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ஓகே சார், அடுத்து மிதுன ராசி பற்றி சொல்லுங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் தனுசு ராசியில 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த மாணவர்களை பள்ளிக்கூடம் போறது, கல்லூரி போறது, படி அப்படின்னு அட்வைஸ் பண்றோம் இல்லையா, அட்வைஸ் பண்ணாமலேயே, அடுத்தவங்க ஆலோசனை சொல்லாமலேயே மற்றவங்க நமக்கு புத்திமதி சொல்றாங்க அப்படிங்கிறத விட தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 அமையும். பொதுவாகவே கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும். கதை, கட்டுரை, எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது. கடந்த கால ஏமாற்றங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக படிக்க வச்ச வாத்தியார் 2 சக்கர வாகனத்தில் போயிட்டு இருந்தால் கூட படித்த பிள்ளைகள், மாணவர்கள் 4 சக்கர வாகனத்தில் போகக்கூடிய அந்த வாய்ப்பை பார்த்து கொஞ்சம் அங்கலாப்பு இருக்கும் இல்லையா, அந்த அங்கலாப்புக்கு மேலே தன்னுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்த்த சொந்த வீடு அமையக்கூடிய, உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையான குதூகலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த ராசி எண்கள் சொல்லுங்க. மிதுனத்துக்கு பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு 2026 அப்படிங்கிறது 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால மிதுன ராசிக்கு 5ஆம் எண் ஆதிக்கம் இருக்கிறதுனால, அதாவது மிதுன ராசியை சேர்ந்தவங்க 1 அல்லது 5 அல்லது 7 இந்த 3 எண்களுமே இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய, சாதாரணமாக
நம்மளா வந்து எண்கணிதம் எடுத்துக்கிறோம், நம்மளா ஒரு எண்ணை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத விட தனக்கு தானாகவே நமக்கு தனவரவு கொடுக்கக்கூடிய அளவில் வந்து சந்தோஷமான வகையில் இந்த எண் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து கடகராசி எப்படி இருக்கு? கடகராசியை பொறுத்தளவுக்கு நல்லது அப்படிங்கிறத உள்ளபடியே சொல்லலாம். ஆனால் 2026 ஆங்கில புத்தாண்டு உதயமாகும் பொழுது கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ரிஷப ராசியில் வந்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமே இல்லாத மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கடந்த காலங்களில் என்னென்ன நடக்க வேண்டிய சொச்சம் இருக்குதோ அந்த சொச்சம் எல்லாம் மிச்சம் மீதி இல்லாமல் நல்ல முறையில் நடக்கக்கூடிய உச்சத்தை தொடக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எதிர்கால ஆசைகள் நிகழ்கால தேவை அப்படிங்கிறத விட எதிர்கால தேவையெல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு ஏராளமான தன வரவு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து கடகராசிக்கு இந்த 2026 அமையுது. எல்லாவற்றுக்கும் மேலே கடகராசியை சேர்ந்த பெண்கள் மூலமாக குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறத விட குடும்பத்தில் வந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய, பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகக்கூடிய, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கடக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த வருஷத்தில் கௌரவம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆண்களுக்கு மேலே வருமானம், ஆண்களுக்கு மேலே வெகுமானம், ஆண்களுக்கு மேலே தைரியம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். ஓகே, அவங்களுக்கு நிறம் என்ன கலர் வந்து கரெக்டாக இருக்கும்? கடகராசியை பொறுத்தளவுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஒயிட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பால் வெண்மை அப்படிங்கிறது நல்ல வெண்மை நிற கலர் எப்பவுமே வந்து இருந்துகிட்டு இருக்கும். கடகராசிக்கு வந்து நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும். கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் 15 நாள் தேய்வரை, மீதி 15 நாள் வந்து வளர்பிறை இருந்துகிட்டு இருந்தால் கூட மாதத்தில் 30 நாட்களுமே முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வர்ணம் அப்படிங்கிறது வெண்மை. அது அல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ அல்லது லைட் பிங்க் இந்த மாதிரி கலர்களை வந்து கடகராசிக்காரர்கள் உபயோகப்படுத்தலாம். அடுத்ததாக வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள், எதை தொட்டாலும் நமக்கு தாமதம், வாழ்க்கையில் வந்து எந்த வகையில் ஒரு நல்லது நடக்கல, நிம்மதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிர்கதியான சூழல் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அந்த நிர்கதியான சூழல் அதாவது கஷ்டம்னு இருக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆங்காங்கே அதிர்ஷ்டம் தெரியக்கூடிய ஆண்டாக இந்த 2026 அமையும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். அதாவது உலகத்தில் வந்து நாம் ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட நம்மளை 4 பேர் பார்க்குற மாதிரி நல்ல வாழ்வு வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான எண்ணம், அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு சங்கடம், தேவையில்லாத வீண்பழி, தேவையில்லாத கௌரவ பாதிப்பு, வெகுமானமாக வாழ வேண்டிய நீங்கள் அவமானத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் கடந்த காலங்கள் இருந்ததில்லை. அதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவமானப்பட்ட நீங்கள் வெகுமானப்படக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு வந்து ஆதிக்க எண் 1. அந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில் தான் 2026 நன்றாக பிறந்திருக்குது. அதனால் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கொஞ்சமாவது நல்லா இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அடுத்த வருஷம் நல்ல இந்த கோயிலெலாம் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த கோயில் போகலாம்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று, அதே மாதிரி நெருப்பை பாத்திரத்தில் எல்லாம் எந்த இடத்துல நெருப்பு ஜுவாலை இருக்குதோ அந்த இடத்துல வந்து மனசுக்குள்ள நமஸ்காரம் பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதித்ய வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆதித்ய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய அல்லது நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக பிரார்த்தனையாக அமையும். அந்த மாதிரியான ஆதித்ய வழிபாடு வச்சுக்கும் பொழுது அது கூடவே ஆதித்யா டிவியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிரித்த முகத்தோடு அல்லது வந்து கனத்த வருமானத்தோடு மிக மிக அமைப்போடு வாழ முடியும் அப்படிங்கிறது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்கக்கூடியது. ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் மூலமாக பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடியது, பெண்களாக இருந்தாங்கன்னா ஆண்கள் மூலமாக அதிக அளவு நன்மை கிடைக்கக்கூடியது. தன்னுடைய சொந்தம் உதவுச்சு, தன்னுடைய அண்ணன் தம்பி உதவுனாங்க அல்லது நட்பு வட்டம் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத விட முன்பின் தெரியாதவங்க மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது. அடுத்த இனத்தவர் அல்லது அடுத்த மதத்தவர் மூலமாக ஆலோசனை அல்லது உதவி கிடைக்கிறது. குறிப்பாக கன்னிராசியை சேர்ந்தவங்க இந்த 2026 ஆங்கில புத்தாண்டில் அபாரமான வியாபாரம் அமையக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். உள்ளூரில் சின்ன அளவில் சிறிய அளவில் ஒரு வியாபாரம் அல்லது தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க உலக அளவில் தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு உதவிகள் அல்லது ஆலோசனைகள் அல்லது தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அபாரமான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும் அப்படிங்கிறது உண்மை. கன்னிராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து திரையுலகத்தில் இருந்தால் கூட அவங்க வந்து அதாவது ஒதுங்கி இருக்கக்கூடிய அல்லது பதுங்கி இருக்கக்கூடிய அவங்க மூலமாக வர்றவங்கெல்லாம் முன்னேறக்கூடிய ஆண்டாக கடந்த ஆண்டு இருந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாத இடத்துல கூட உங்களுக்கு முகவரி கிடைக்கக்கூடிய,
ஒரே நாளில் நீங்கள் திடீர் பிரபல்யம் அடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். சார் என்ன எண்கள் வந்து யூஸ் பண்ணணும் கன்னிராசி? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு முழு மனதோடு, அதாவது இருக்கிற கிரகங்களிலேயே ஒரே ராசியிலேயே ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு கன்னிராசி மட்டும்தான். அப்போ கன்னிராசிக்கு வந்து 5ஆம் எண் அப்படிங்கிறது மிக மிக ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கும். வருட பிறப்பு 1ஆம் எண்ணாக இருக்கிறதுனால, வருட பிறப்புக்கு உண்டான சூரிய பகவான் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால, 2 கிரகங்கள் சேரும் பொழுது புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக 1ஆம் எண் 5ஆம் எண் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை அல்லது ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை கொடுக்கும். அடுத்து வந்து துலாம் ராசி எப்படி இருக்கு? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு புத்தாண்டு அப்படிங்கிறத விட பொதுவான கிரக நிலைகள் பலமாக இருக்கிறதுனால பண வரவுகளில் வந்து தடங்கள் இருக்காது. ஒரு சில பேருக்கு பண வரவு சம்பந்தப்பட்ட வகையில் தடங்கள் அல்லது தடை அல்லது தாமதம் வந்து வைங்களே, அதற்குண்டான விடை கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும் அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே துலா ராசியை சேர்ந்த பெரும்பாலான பேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடியது. பொதுவாக நல்லவங்களா இருந்தால் நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஆனால் இந்த கலிகாலத்தில் அதிகமாக நல்லவராக இருந்தீங்கன்னு வைங்களே, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்கும் அப்படிங்கிறத. அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நல்லவங்களா இருந்தால் மட்டும் போதாது, கொஞ்சம் வல்லவங்களா இருக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. சொந்த வீடு வாங்கக்கூடியது, அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பப்பட்ட திருமணம் அமையக்கூடியது, திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் கிடைக்கக்கூடியது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது மறு ஜென்மம் எடுத்த மாதிரி, அந்த மறு ஜென்மம் எடுத்த மாதிரி திருமண வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மார்க்கங்கள் கிடைக்கிறது. 2வது மறு திருமணம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகாமல் தடுக்கிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். என்ன நிறம் வந்து அவங்க யூஸ் பண்ணணும்? துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து லைட் எல்லோ, அதாவது வெளிர் மஞ்சள் நிறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கும். அதற்கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வர்ணங்கள் சேர்ந்திருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு கலர் அப்படிங்கிறத விட பல வர்ணங்களோடு ஒரு உடை அணியிறது, ஒரு ஆடை அணியிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சார் அடுத்ததாக வந்து விருச்சிக ராசி எப்படி இருக்கு புத்தாண்டு? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு புத்தாண்டு பலன் கேட்கும் பொழுதே வருஷம் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. என் வாழ்க்கையில நல்லதே நடக்கலை அப்படின்னு புலம்பலா இருக்கக்கூடிய அமைப்பில் தான் விருச்சிக ராசி இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான புலம்பல் அல்லது அலம்பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகபட்சம் பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்க திடீரென்று அதிர்ஷ்ட காலங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. அந்த நன்மைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத நன்மைகளாக அமைய போகுது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு நீங்க என்னைக்கோ எடுத்த முயற்சிகளுக்கு இந்த வருஷத்துல வந்து நல்ல நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் இருக்கும், அதற்குண்டான ஆசை இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. என்ன கூட்டு தொழில் இருக்கும் இல்லையா, 4-5 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து சமாதானமாக பிரிந்து வரக்கூடிய சூழலை இந்த வருஷம் கட்டாயமாகவே கொடுக்கும். கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எளி வளையா இருந்தாலும் தனி வளையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமைகளை வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். அடுத்ததான் வந்து தனுசு ராசி எப்படி இருக்கு? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு 2026 வந்து தங்கம் வாங்கக்கூடிய ராசியாக முதல் நிலையில் அமையுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பணம் வேணும், காசு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வி வேணும், உத்தியோகம் வேணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மேலே, இந்த மாதிரியான ஆசைகளுக்கெல்லாம் மேலே பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் வாங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். பொதுவாகவே தங்கத்தினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது அச்சம் தான். இருந்தாலும் இந்த தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த 2026 ஜூன் மாதத்தில் வந்து கடகராசியில் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகிறதுனால கண்டிப்பாக பெண்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய, தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய, அதற்கான சம்பாத்தியம் அல்லது சகசமான தாராளமான சந்தோஷமான வாய்ப்புகள் அமையக்கூடிய, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். எனக்கு வந்து தங்கமே வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துன்னு வைங்களே, ஏற்கனவே அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த வாகன புத்தகத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வரமாக கொடுக்கக்கூடிய, வெறுமனே வருமானம் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய வரமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஸ்திரமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையுது. தனுசு ராசி டாப்ல இருக்கு போலே சார். அப்ப தங்கம் வாங்குற விஷயத்துல வந்து கண்டிப்பாகவே தாராளமா சொல்லலாம். இவங்க வந்து எந்த கோவிலுக்கு போகணும்? தனுசு ராசி பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவங்க கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிறத விட குருமார்களை மதிச்சாலே
மதிச்சாலே போதும். தன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் யாராவது ஒருவர் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, யாராவது ஒருவர் அடையாளப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி அடையாளப்படுத்தினவங்களை, கற்றுக் கொடுத்தவங்களை, தன்னுடைய வாழ்க்கையில் முகவரி கொடுத்தவங்களை மறக்காம மானசீகமாக மதிச்சாலே போதும். அதுவே பெரிய வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. சார் அடுத்து மகர ராசி. கடந்த காலங்களில் மகர ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்ததுனால எடுத்த காரியத்தில் ஏதாவது ஒரு சுணக்கம் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு பிணக்கம் இருந்துகிட்டு இருக்கும். இதுவெல்லாம் விலகி இணக்கமான சூழல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமைய போகுது. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மகர ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய மனசில் என்ன நினைச்சீங்களோ அந்த நினைச்ச விஷயத்தை சாதித்து காட்டக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும். மகர ராசியை சேர்ந்த பெரும்பாலான பேர்களுக்கு லட்சங்கள் அப்படிங்கிறத விட லட்சியத்தோடு வாழக்கூடிய பக்குவம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு இந்த வருஷத்தில் லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமான ஆண்டாக 2026 அமையும் அப்படிங்கிறது உண்மை. என்ன மகர ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல் கட்டாயமாக ஏற்படும். எந்த மாதிரி சண்டை கட்டி சமாதானம் இல்லாமல் போனோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வெளிநாட்டு பயணம் ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷமான சமாதானமான பிரிவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது சாத்வீகமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். இவங்களுக்கு என்ன ராசி எண்கள்? இவங்களுக்கு ராசியான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் எண் ரொம்ப ரொம்ப ராசியாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு 8ஆம் எண் ஆதிக்கம் மிக மிக நல்லதாக இருந்துட்டு இருக்கும். நிறைய பேர் 8ஆம் எண் வேண்டாம் நினச்சிட்டு இருக்கிறோம். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால 8ஆம் எண் அப்படிங்கிறது நட்டமில்லாத நன்மைகளை நித்தமும் கொடுக்கக்கூடிய எண்ணாக அமையும். ஓகே, சூப்பராக இருக்குது சார். இந்த ராசிக்கு போயிடலான் இருக்கேன் நான். அடுத்து கும்பம். கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு வேலை, உத்தியோகம் அல்லது தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் பிரிஞ்சிருக்க வேண்டியது வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரிஞ்சிருந்து வீடியோ காலில் வீட்டில் உள்ளவங்களை பார்த்து பேசுகிறோம் இல்லையா, அந்த நிலை மாறி உங்களுடைய வீட்டுக்கே வரக்கூடிய எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் அப்படிங்கிறது மிகுதியாகக்கூடிய ஆண்டாக கும்பராசிக்கு அமைய போகுது. கும்பராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு கடந்த காலங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியம் பேசப்பட்டு உறுதியாகி, அதாவது உறுதி ஆனதுக்கப்புறம் முடிவானதுக்கப்புறம் 2 வீட்டுக்காரரும் அதாவது 2 உறவுகளுமே சம்மதப்பட்டு சந்தோஷமாக தாம்பூல தட்டு மாற்றி பரிசம் போட்டிருந்தா கூட வருஷக்கணக்காக தடை ஏற்பட்டிருக்கும். அந்த தடைகள் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கடமைக்கு கணவன், கடமைக்கு குடும்பம் அப்படிங்கிறத விட கணவன் மனைவிக்குள்ள, மணவன் கணவிக்குள்ள, பெத்த பிள்ளைகளுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள எல்லா வகையிலும் ஒற்றுமை அப்படிங்கிறது தாண்டவமாடக்கூடிய, குறிப்பாக மாமியார் மருமகளுக்கு கூட மனம் விட்டு பேசக்கூடிய ஆண்டாக, அதன் மூலமாக மன நிம்மதியும் பண வரவு பெருகக்கூடிய ஆண்டாக கும்பராசிக்கு அமையும். ஓகே, இவங்க என்ன நிறம் யூஸ் பண்ணும் சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு வெளிர் நீலம் அப்படிங்கிறது முதன்மையான முன்னேற்றமான ராசியானது அமையும். அதை விட காலாகாலத்துக்கும் இந்த வருஷம் மட்டுமல்ல, பொதுவாகவே சிவப்பு அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கையில் சிரிப்பு என்ற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து மீன ராசி எப்படி இருக்கு? மீன ராசியை பொறுத்தளவுக்கு வருட ஆரம்பத்தில் கொஞ்சம் நெருடல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அதுவே 6 மாசத்துக்கு மேல வருஷத்துல வருடம் ஆரம்பிச்சு 180 நாள் கழிச்சு ஓரளவு நல்லது நடக்கக்கூடிய, நல்லது நடக்குதே இல்லையோ வருகிற கஷ்டத்துக்கு நீங்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு சூழலை, கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டு பயந்து போகாம, ஒளிந்து போகாம அந்த கஷ்டம் என்ற விஷயத்தை இஷ்டப்பட்டு ஏற்கக்கூடிய பக்குவம் நிறைந்த ஆண்டாக 2026 அமையும் அப்படிங்கிறது உண்மை. சகோதர வகையில தேவையில்லாத சங்கடம் இருக்கும். தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தொப்புள் கொடி உறவு கூட தப்பாக பேசக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒதுங்கி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிற விஷயத்துல ஆர்வம் அல்லது பாசம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டா இருந்துட்டு இருக்கும். கடன் சம்பந்தப்பட்டது மீனம் ராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக 2026 ஜூன் மாசத்து வரைக்கும் கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி கடன் வாங்கும் பொழுது எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ இந்த கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு நீங்க கவலைப்படுறது அல்லது உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய ஆண்டா இருக்கிறதுனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகுந்த கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்றது அல்லது ஜாமீன் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி கொள்றது நல்லது. கழுவற மீன்ல நழுவற மீன மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல ஒதுங்கிற நல்லது. பல நேரங்களில் கவனமா இருக்கணும், சில நேரங்களில் கவனமா இருக்கணுங்கிற விஷயத்தை கையாள வேண்டிய ஆண்டாக 2026 மீனராசிக்கு அமையுது. ஓகே, இவங்க எந்த கோவிலுக்கு போகணும் சார்? பொதுவாகவே மீனராசியை சேர்ந்தவங்க நிறைய நேரங்களில் அமைதி அப்படிங்கிற விஷயத்தை மிகுதியாக கடைபிடிக்க வேண்டிய, அல்லது பொதுவான விஷயங்கள்ல யார் எது சொன்னாலும் கொஞ்சம் ஆமாம் போடக்கூடிய அளவுக்கு, அதாவது மலை கோயில் முருகருக்கு ஓம் என்ற மந்திரம் சிறப்பு, மனைவியுடைய சொல்
சொல்லுக்கு ஆம் என்ற மந்திரம் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை அடித்தளமாக புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையுது. சார் 2026ல் 3 கொடி வந்து இப்போ நம்ம உங்கள்கிட்ட கொடுக்க போகிறோம், ஓகேவா? அது வந்து நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. முதல்ல வந்து பச்சை கொடி 4 ராசிக்கு சொல்லுங்கள் சார். 2026 ஆங்கில புத்தாண்டை பொறுத்தளவுக்கு எந்த ராசி முதன்மையான ராசி அப்படிங்கிறத வந்து பச்சை கொடி காட்டலாம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ரிஷபம் ராசி, கடகம் ராசி, துலா ராசி, மகரம் ராசி. இந்த 4 ராசியிலுமே வந்து பார்த்திங்கன்னா சிகரத்தை தொடக்கூடிய அளவுக்கு அல்லது உயரத்தை தொடக்கூடிய அளவுக்கு உறுதியாக பச்சை கொடி காட்டக்கூடிய ராசியாக 2026 அமையும். அடுத்து வந்து மஞ்சள் கொடி. மஞ்சள் கொடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேஷ ராசி, மிதுனம் ராசி, கன்னி ராசி, அதே மாதிரி விருச்சிக ராசி. இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து அதாவது மிதமான ஆனால் பலமான யோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமையும். அடுத்ததாக வந்து சிவப்பு கொடி யாருக்கெல்லாம்? சிவப்பு கொடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே சிம்ம ராசி, அதே மாதிரி மீனம் ராசி, அதே மாதிரி கும்பம் ராசி, இதில் கூடவே தனுசு ராசியும் சேர்த்துக்கணும். தனுசு ராசிக்கு தனவரவு பணவரவு வந்துட்டு இருக்கும். ஆனால் தேவையில்லாத எதிர்ப்பு, தேவையில்லாத தொல்லைகள் மூலமாக தேவையில்லாத கஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா ஒரு ராசி பலன்களும் கேட்கும்போது ஓகே அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆதித்யா டிவி நேயர்களுக்கு என்ன சொல்கிறீங்க? பொதுவாகவே வருடம் வந்து வருஷங்கள் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி கிரகங்கள் மாறிட்டு இருக்குது. பொதுவாகவே கிரக பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாமே வந்து மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சியை கொடுக்க வருவது தான் கிரக பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சியை எல்லோ ராசிக்காரரும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விதி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ கண்டிப்பாக வந்து புத்தாண்டு எல்லாருக்கும் வந்து சூப்பராக இருக்கும். தேங்க்யூ சார். வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் இன்னும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.